கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். வேகமா முன்னிலைக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு ஹீரோவை பற்றிய செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இந்தியாவின் சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரும் இயக்குனருமான ராஜீவ் மேனன் 15 வருடங்களுக்கு பிறகு ஜிவி பிரகாஷ் குமாரை ஹீரோவா வச்சு ஒரு திரைப்படத்தை இயக்க போறாராம். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க வாய்ப்பு இருக்கு. இயக்குனர் எஸ்ஆர் பாலாஜி இயக்க கவிதா நரேன் தயாரித்திருக்கும் திரைப்படம் நீ என்ன மாயம் செய்தாய். புதியவர்கள் நடித்திருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தது. இந்த விழால இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, இயக்குனர் ஏஆர் ரமேஷ் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. வணக்கம், என் பேர் நரேந்திர பாபு. இந்த படத்துடைய ப்ரொடியூசர், இது என்னுடைய டீம், இது என்னுடைய மிஸ்ஸஸ், இன்னும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். இந்த படத்தை நான் என் பிக்சர் செல்ஃபி கிரியேஷன்ற பேனரில் பண்ணியிருக்கோம். இது என்னுடைய முதல் படம். படத்தில் 2 ஹீரோயின். ஒருத்தர் நேஹா சக்சேனான்னு சொல்லிட்டு கன்னடா ஆர்டிஸ்ட்டு. அவங்க 2013-14 கன்னடத்தினுடைய பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. 2வது ஹீரோயின் பேர் அர்ஷிதா சாய். படத்தில் அவங்க கேரக்டர் அபின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு புதுமையான ஒரு லவ் சப்ஜெக்ட். இந்த லவ் நான் இதில் யாருமே சொல்லாத ஒரு லவ். நான் இன்னைக்கு நடைமுறையில் காலகட்டத்தில் என்ன நடக்கிறதோ அதை தான் நான் சப்ஜெக்டாக எடுத்துருக்கோம். நீ என்ன மாயம் செய்தாய் படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். கதைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை எல்லார் வாழ்க்கையில் எங்கே ஒரு இடத்துல நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம மலரும் நினைவுகளாக நினைக்கும் போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை தான் நாங்கள் படம் பிடிச்சிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. Neha Saxena. Today I am here in Chennai. I have tried my level best to justify my character in Nee Enna Mayam Sedai. It's a beautiful story of a girl from her childhood to her last breath. Different shades. I have played 3 different shades in this film. என் நேம் விவேக் ராஜசேகர். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீ என்ன மாயம் செய்தாய். இதில் என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா சித்துன்னு கூப்பிடுவாங்க. லண்டன்லேருந்து வர மாதிரி கேரக்டர். ரொம்ப ஜாலியான டைப். இதை பற்றி கவலைப்படாமல் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரியான கேரக்டர். திஸ் இஸ் ஹர்ஷிதா சாய். இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோனாக பண்ணியிருக்கேன். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட். அண்ட் த ப்ரொடக்ஷன் இஸ் என் கிரியேஷன். Kavita ma'am is the producer and director is Balaji sir. I'm so happy that I act this movie. என்னோட பேர் டேவிட் பரத்குமார். நான் நீ என்ன மாயம் செய்தாய் அப்படிங்கிற படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். 5 பாடல்களுமே ஒன்னோட ஒன்று சேராமல் மிகவும் அருமையாக டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உங்கள் பிளேபேக் சிங்கர் ஐஸ்வர்யா பேசுகிறேன். இந்த படத்தில் ஒரு டுவெட் சாங் பாடியிருக்கேன். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் பரத்க்கு ரொம்ப நன்றி. ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குனரான கேவி ஆனந்த் உலக தரத்துக்கு தன்னுடைய படங்களை உருவாக்குவார். கேவி ஆனந்த் இயக்க விஜய் சேதுபதியும் டி ராஜேந்தர் இருவரும் இணைந்து பெயர் வைக்காத திரைப்படத்தில் நடிக்க இருக்காங்க. இந்த படத்தை ஏஜிஎஸ் தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரம் போலவே இந்த வாரமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற 2O திரைப்படத்தின் செய்தியை பார்க்கலாம். டெல்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த திரைப்படத்தின் பிரம்மாண்டமான சண்டை காட்சிகளை இயக்கிட்டு இருக்காரு இயக்குனர் சங்கர். அந்த ஸ்டேடியத்தில் சர்ப்ரைஸாக நடிகர்கள் அமிதாப் பச்சனும் அபிஷேக் பச்சனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் அக்ஷய் குமாரையும் வாழ்த்தினாங்க. இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கார்த்தி நேரடியாகவும் முதல் முறையாகவும் தெலுங்கில் நடித்திருக்கும் திரைப்படம் தோழா. இவருடன் இணைந்து நாகார்ஜுனாவும் தமன்னாவும் நடிச்சிருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க பிவிபி சினிமாஸ். இந்த படத்துடைய மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். I feel certain films have a soul of their own, and I believe very strongly this film definitely has a soul of its own. This has been adapted from a French film, Intouchables. It's adapted, not remake. And the original film, the French film, had 2 characters which were real characters. They were not fiction or anything. There was a man who was handicapped, and there was a caretaker for him who took care of him, and they became friends, and they even now they're still friends. They're very good friends, and they've been made friends for life. And from that, this film has been made, and I believe those 2 people had given this film a soul. You want to know what friendship is, you want to know what to be loved is.
or do you want to know what to give is watch this film. ரெண்டு கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸு. ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் பார்த்துட்டு ரெண்டு கேரக்டர் நல்லா இருக்குது, இது அப்படியே இங்கே எடுக்க முடியாதுன்னு ஒரு பயம் இருந்துச்சு. கதை சொல்லணும்னு வம்சி கேட்குறாப்புல ரொம்ப பயமாக இருந்தது. மல்டி ஸ்டாரர்னு வேறு சொல்கிறாங்க, இது எப்படா நமக்கு செட் ஆகுமா, எப்படியாவது வேணான்னு சொல்லலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நரேஷன் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை எவ்வளோ அழகாக அடாப்ட் பண்ண முடியுமோ நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரீமேக்குன்னு சொல்கிறத விட அது அடாப்டேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த படத்தில் எல்லா எமோஷனும் இருந்தது. அதில் ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருந்துச்சு, அதில் ஒரு ஹீரோயின் ஆங்கிள் இருந்துச்சு, ஒரு சாங்க்கான சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு, அந்த கதையில் எல்லாமே இருந்துச்சு. அதை அந்த கதையோட கரு எந்த வகையிலையும் ஸ்பாயில் ஆகாமல் ரெண்டு கேரக்டருக்கும் என்னென்ன எமோஷன்ஸ் பின்னாடி இருக்க முடியுங்கிறத யோசிச்சு அந்த கேரக்டராகவே ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன் உட்காந்து ஒவ்வொரு டயலாகாக செதுக்கி வம்சி உருவாக்கியிருந்தாப்புல. ஸோ அது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் இமீடியட்டாக பண்ணுறேன்னு சொன்னேன். நாக் சார் பண்ணுறாருங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க நடிச்சிருக்கிற ஒரு ரோல் கழுத்துக்கு கீழே நகரவே முடியாது. பட் he has to evoke all his emotions just by on his face. கை கூட யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ரோல். ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வரும் அவரோட கேரக்டர் மேலே, ஒரு ஆர்டிஸ்டாக அவங்கள பார்க்கும்போது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். கார்த்தி சார் எவ்ரி 2 minutes நம்ம கைத்தட்டி சிரிக்கக்கூடிய ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு. அவ்வளோ எக்ஸைட்டடாக இன்னி வரைக்கும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த படத்தில் அவர் கூட நடிக்கும்போது இதுலேயும் ஒரு சஸ்பென்ஸு. இவரோட எனக்கு ஒரு சீன் ஒரு ஷாட் கூட வரல. பட் அவர் இருக்கிற அந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம் சார். பிகாஸ் ஒரு இந்த டோட்டல் அரே ஆஃப் ஸ்டார்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்களே, இந்த நிறுவனம், இதனுடைய தயாரிப்பாளர், இவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மைலிங் ஃபேஸஸ். 6 பாடல்கள் இந்த படத்தில் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு பாடலும் அந்த படத்தோட கதையை நகர்த்திக்கிட்டு போகிற மாதிரியான பாடல்கள். ஸோ ஒவ்வொரு பாடலும் ஐஃபில் மேலே ஏறி நின்று ஒரு பாடல், ஒரு பாரிஸில் ஒரு நார்த் மெட்ராஸ் பையனுக்கும் பாரிஸ்க்கு போனோன்னு அங்கே ஏற்படுற ஒரு காதலை அந்த 2 எலிமெண்ட்ஸையும் கலந்து சொல்கிற மாதிரி அந்த பாடல் வந்திருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சாங். ஸோ ஒவ்வொரு பாடலும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. முண்டாசுப்பட்டி கிராமத்து மூட நம்பிக்கைகளை எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரி நகைச்சுவையாக இயக்கியிருந்தார் இயக்குனர் ராம். இந்த படத்துக்கு ரசிகர்கள் கொடுத்த வெற்றி இவருக்கு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. ராம் இப்போ ஜெய போலீஸ் அதிகாரியா வைத்து சைக்கோ த்ரில்லர் திரைப்படத்தை இயக்க போறாரு. இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைக்கிறாரு. ஐஸ்வர்யாவின் நடிப்பு திறமையை அறிஞ்ச ஹிந்தி இயக்குனர் அசீம் அலுவலையா டாடி திரைப்படத்துல ஐஸ்வர்யாவை ஒரு முதன்மையான கதாபாத்திரத்துல நடிக்க வைக்க போறாரு. இவருக்கு ஜோடியா அர்ஜுன் ராம்பால் நடிக்கிறாங்க. தமிழ் படங்கள்ல வெற்றி அடைஞ்ச மாதிரியே ஹிந்தி படத்திலையும் வெற்றி அடைய வாழ்த்துவோம். கோடம்பாக்கத்தில் கோகிலா இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தது. இந்த படத்தை இயக்கியிருக்காரு CR முத்துப்பாண்டி. இந்த விழால அபிராமி ராமநாதன், ஜாகுவார் தங்கம் என பல பேர் கலந்துக்கிட்டாங்க. நான் கோடம்பாக்கத்தின் கோகிலா படத்தின் ப்ரொடியூசர் பேசுகின்றேன். என்னுடைய நேம் வசந்தகுமார். இப்படத்தில் நல்ல ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. படத்தின் ஒரு கதாநாயகை மையமாக கொண்டு படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. என் பேர் முத்துப்பாண்டி, கோடம்பாக்கத்தில் கோகிலா படத்தோட இயக்குனர். கோடம்பாக்கத்தில் கோகிலா அப்படிங்கிறது கிராமத்திலேருந்து சினிமா ஆசையில் ஒரு நயன்தாரா, அனுஷ்கா ரேஞ்சுக்கு ஒரு பெரிய ஆளாக வரணும், பேரும் புகழும் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில் வர ஒரு பெண் எந்த அளவுக்கு சாதிக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறத இந்த கதை சார். என்னுடைய பேர் ஜெஹின். கோடம்பாக்கம் கோகிலா படத்தில் மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணுறவங்களுக்கு இது ஒரு எப்படியாவது அந்த தப்புக்கான விளைவு எப்படியாவது வரும் அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது இந்த படம். வணக்கம், என்னோட பெயர் ராஜேஷ். நான் கோடம்பாக்கம் கோகிலா இந்த படத்தில் நான் புதுமுக நாயகனாக அறிமுகமாகியிருக்கேன். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் கருவாக எடுத்து பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு படம். படத்தில் மொத்தம் 4 பாட்டு சும்மா பட்டையை கிளப்பிட்டுருக்கு. நாங்கள் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் ஆகி இன்றைக்கி டைரக்டர் ஆகிருக்கோம். மக்களோட நாடிப்பு துடிப்பு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி படம் எடுத்திருக்கோம். ஷியாம், அர்ஜுன், மனிஷா கொயலாலா நடிக்க AR ரமேஷ் இயக்கியிருக்கும் திரைப்படம் ஒரு மெல்லிய கோடு. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்காரு. நிஜ சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்கிற இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். AR ரமேஷ் குப்பி, அப்புறமா வனயுத்தம், காவலர் குடியிருப்பு, அடுத்தது OMK ஒரு மெல்லிய கோடு படம். இளையராஜா சார் மியூசிக், அப்புறமா அர்ஜுன் சார், ஷியாம்,
சீதா, அக்ஷா பட் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீராம் கேமரா பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அர்ஜுன் சார் ஒரு 360 படம் பண்ணியிருப்பார். ஆனால் வனைதும் போன படம் என் படத்தில் ஆக்ட் பண்ணார். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா 150-160 படம் பண்ணியிருக்காரு. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அர்ஜுன் சார். ஒரு மெல்லிய கோடு இந்தியாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு 2 இன்சிடெண்ட்டை எடுத்து சினிமேட்டிக் லிபர்ட்டி கொடுத்து அதுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அர்ஜுன் சார், மனிஷா குரேலா, புதுமுகம் அக்ஷா பட் என் கூட நடிச்சிருக்காங்க. என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் திருப்பி ஒரு ஆன்டி ஹீரோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு மனிஷா குரேலா அண்ட் அக்ஷா பட் 2 பேருமே எனக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் அக்ஷா. ஐம் ஃப்ரம் காஷ்மீர். ஒரு மெல்லிய கோடு இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம், ஸோ ஐம் சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட். இன் திஸ் ஃபிலிம் there are 4 characters in the film. All are very mysterious since it's a thriller. So I cannot tell much about my role, but she's a very innocent and bubbly character. இன்னைக்கும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.